ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விட்டார்கள்னா முடிஞ்சு வணங்கிட்டா அதோட நின்றணும். இப்ப தாடி, உதாரணத்துக்கு தாடி எடுக்கிறேன், தாடியை வளர விடுங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தாடியை வளர விடுங்கன்னா வளர்த்துட்டு போறேன், அதுக்கு சொல்றேன் இப்ப இவ்வளவு வளர்த்தாலும் வளர்ச்சி தானே, பிடிச்சி காட்டுவா நம்ம கண்டுபிடிக்கதான் தேடி இருக்கிறா இருக்கு. எந்த துண்டு வளர்த்தாலும் வளர்ச்சி தானே, இதுவும் வளர்த்த மாதிரி தானே. மனசை தொட்டு சொல்லுங்க, இதே முடிக்கு வருது அவங்களுக்கு. நான் முடி வெட்டிக்கிறேன், ஒரு ஆள் முடி வெட்டிக்காரங்க முடி வளர்த்திருக்கிறார் அப்படி யாரா சொன்னா அவங்களை நம்புவாங்களா? இது ஒரு இருக்குதா இல்லையா? ஒரு துண்டு இருக்குதா இல்லையா? இது முடி வளர்த்திருக்கிறான்னு சொல்லுவீங்களா யாராவது? சொல்ல மாட்டீங்க. நல்லா வளர்த்தா தான் வளர்ச்சி என்னவீங்க. முடி இதுக்கு மேலுக்கு ஒரு சட்டம், இங்க ஒரு சட்டம். இங்க இந்த மட்டும் வந்தாலும் முடி வளர்ந்தாச்சு, வளர்த்திக்கிறோம் வெந்தாய்க்கு தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க இதெல்லாம் இல்ல, நல்லா நீண்டு வளர்ந்தா தான் முடி வளர்ந்துருக்கு. பெண்கள் முடி வளர்க்கலாம், ஆண்கள் முடி வளர்க்க கூடாது அர்த்தம் என்ன? இந்த மட்டும் முடி வைக்க கூடாது அர்த்தமா? ஒரு ஆள் சொல்றாரு வைங்களே, ஆண்கள் முடி வளர்க்கலாம் பெண்கள் முடி வளர்க்க கூடாதுன்னு சொன்னான்னு வைங்களே, இது அர்த்தம் என்ன? இந்த மட்டும் கூட ஆண்கள் முடி வைக்க கூடாது, அதான் வளர்ச்சி, அதான் அர்த்தமா? அல்லது இந்த அளவுக்கு ஜட வைக்கிறார் கூடாது? இல்ல, ரெண்டும் கூடும். உதாரணத்துக்கு சொல்றேன் சகோதரர்களே, இதுக்கு வர கேள்வி இங்க வருது இல்ல. மீசையை கத்தரியுங்கள் தாடியை வளர விடுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மீசையை கத்தரிங்கன்னா என்ன? சோட் பண்ணுங்க அர்த்தம். மீசையை கத்தரிங்கன்னா மீசையை சோட் பண்ணுங்க அர்த்தம். தாடியை வளர விடுங்கடா சோட் பண்ணுங்க அர்த்தமா? அப்ப ரெண்டு ஒன்று. தாடியை வளர விடுங்கள் மீசையை சோட் பண்ணுங்கள்னா அதுவும் சோட் பண்ணுங்கள் இதுவும் சோட் பண்ணுங்க விளங்கினா என்ன அர்த்தம்? அது இது அதுக்கு எதிராக வளர்க்கணும் அர்த்தமே ஒழிய மீசையை சோட் பண்ணுங்கள் என்றாங்க, அதை சோட் பண்ணணும் விளங்குறாங்க. தாடியை வளர விடுங்கள்றாங்க, அதையும் சோட் பண்ணலாம்னு விளங்குறாங்க. அப்ப என்னத்துக்கு அந்த ஹதீஸ் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? மீசையை சோட் பண்ணுங்கள் தாடியை வளர விடுங்கள் என்று சொன்னா சோட் பண்றது இதுல மட்டும்தான், இதுல இல்ல. இதையும் சோட் பண்ணா இதுவும் மீசை இதுவும் மீசைன்னு அர்த்தம். விளங்கிட்டா? ரெண்டும் மீசைன்னு அர்த்தம். விளங்குதா இல்லையா? ஒரு சும்மா சர்வசாதாரணமா விளங்குறது. வீட்டுல மரம் வளங்கன்னு வாப்பா ஒரு மரத்தை தாரார், அதாவது சொல்லுக்கு விளக்கம் சொல்றேன், அது இதுல பின்னால வரையிலும் மரம் வளங்கன்னு தாரான். ஒரு குரோட்டன் மரம் உண்டு, நீங்க வச்சு அடுத்த நாள் இந்த மட்டும் போலன்னா ஒரே வெட்டு, டெய்லி வெட்டி 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 வெட்டிக்கிறீங்க. ஒரு மாசத்துக்கு கூட வாப்புறேன், எங்க குரோட்டன் மரம் இந்தாய்க்கிறது, எங்க ராணே தான் இந்தாய்க்கிறது, துண்ணு துண்ணு காட்டுறீங்க. வளர்க்கறது இது வளர்ச்சியா இல்லையா? இந்த மட்டும் துண்டாலும் வளர்ச்சி தான் அது. வளர்கிட்ட இப்படி என்று சொன்னா உங்களே பத்தி வாப்ப என்ன நினைப்பாரு? என் பிள்ளை நல்லா வளர்த்திக்கிறேன் நல்லா வளங்குறான்னு நினைப்பாரா? என்னடா வளர்க்கறத இப்படியா வளங்குறது? வளர்க்கிறதா கொஞ்சம் நல்லா வளர்க்கணும். எப்படி வளர்க்கிற மாதிரி தெரியுமா? பொருளாதார வளர்ச்சி. மாசம் 800 ரூபாய் கிடைச்சா பொருளாதார வளர்ச்சியா? 50,000 கிடைக்கணும். 800 ரூபாய் சல்லியா இல்லையான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஒரு வரணும் 20-30 வந்தா தான் என்னது அதுல எல்லாம் சரியா வளர்ச்சியை வழங்குறது. விளங்கிட்டா? இதுல மட்டும் கொஞ்சம் குறைச்சிதான் என்ன செய்யறது? விளங்குறது. இதெல்லாம் வேணுமென்று விளங்குறத தவிர வேற எதுவும்